எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ ஒரு சூப்பரான சட்னி தாங்க செய்ய போகிறோம். என்ன சட்னினா பாருங்கள், அதுக்கு 4 வரமிளகாய் போட்டுங்க. கரெக்டாக இருக்குங்க 4 வரமிளகாய். உங்களுக்கு தேவைக்கேற்ப கடலப்பருப்புங்க, வறுத்துட்டு காமிக்கிறேங்க. பூண்டுங்க, ஒரு 5 பல் பூண்டுங்க வணக்கிட்டு எடுக்கிறேங்க. பாருங்கள், பூண்டு வணக்கியாச்சு, கடலப்பருப்பு வணக்கியாச்சுங்க, வரமிளகாய் வணக்கியாச்சு. இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி புதினா சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது நல்லா எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா 10 வருஷம் போகிற வரைக்கும் வணக்கி விடுவாங்க. இந்த சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நல்லா வணக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ புதினாத்தெல்லாம் பாருங்கள் எப்படி சுண்டை வந்துச்சுன்னு, எவ்வளோ போட்டு எவ்வளோ வாய் போச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாங்கன்னா புளி போட்டுக்கலாங்க. ஒரு வரைங்க இந்த சைஸ் புளி போட்டுக்கலாங்க. அப்போ தான் புளி சட்னி நல்லாவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறையா இருந்தாலும் நம்ம நாளைக்கு மூணு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாங்க நம்ம தேவைக்கேற்ப. புதினா உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா தேங்காய் கம்மியாக போடுங்க, இல்லை கம்மியாக கொஞ்சம் தேங்காய் நிறையா போட்டுங்க. நான் இந்தளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேங்க. அப்புறம் இது கூடவே தேவைக்கேற்ப கல் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு போட்டுக்கலாங்க. கம்மியாகவே போட்டுக்கணும், சட்னி கம்மியாக தான் ஆக போகுது நம்மளுக்கு. இதெல்லாம் வறுத்துட்டு உங்களுக்கு நைஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், புதினா சட்னி சூப்பராக நம்ம அரைச்சாச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. நான் பையனுக்கு கொடுத்து விட்டேங்க. நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படின்னு. பாய்ங்க.